ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்திராணி உயிரை செழியன் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இதனால் செழியன் கையில் பலமாக அடிப்பட்டதும் அதுக்கு நல்லபடியாக மருந்து போட்டு முடிச்சிடுறாங்க நம்ம இந்திராணி. இது பார்த்ததும் இந்த பக்கம் செல்வநாயகியும் ரித்திகாவும் செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அதான் மருந்து போட்டு முடிஞ்சல, எழுந்திருக்க வேண்டியதுதானே, எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு செல்வநாயகி சத்தம் போட்டதும் உடனே செழியன் எழுந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நல்லபடியா எல்லா பிரச்சனைகளையுமே முடிச்சுட்டு அயலே சிவாவும் ஓடி வராங்க. பார்த்தா செழியன் கையில கட்டு போட்டிருக்கு. சார் என்ன ஆச்சு அப்படின்னு போதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்திராணியை யாரோ இப்படி பண்ண வந்தாங்க, நல்ல வேலை நான் குறுக்க வந்துட்டேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னதும் என்ன சார் அதுக்காக உங்கள் உயிரை பொறுப்படுத்தாமல் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அயலி கேட்குறாங்க. என் இந்திராணி உயிரை விட என் உயிர் அவ்வளோ பெருசு இல்லை, நான் போகட்டும் என்கிற மாதிரி சொன்னதும் இந்திராணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரி பூஜையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பூஜையெல்லாம் நடந்து முடிச்சிருது. இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த ரவுடி இருக்கான் இல்லையா, எப்படியாச்சும் அந்த இந்திராணி கதையை முடிக்கலான்னு பார்த்தா கடைசியில் அவ புருஷன் செழியன் வந்துட்டான். எப்படியோ இவ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே நாம இவளை பரலோகம் அனுப்பிடணும்ங்கிற மாதிரி அந்த வில்லன் ஒரு பக்கம் அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து சம மாசா நம்ம அயலியும் சிவாவும் அவன் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவன் செமையா அதிர்ச்சியாரான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு போது, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க இந்திராணி மேடத்தையே நீ இப்படி பண்ண பார்த்திருப்ப, அதனால உன்னை சும்மா விட்டுருவோன்னு நினைக்கிறியா அப்படின்னு போது, என்ன பண்ண முடியும் உங்களால, போலீஸ் அப்படின்னதும் உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் இவன் தான் இந்திராணி அண்ணியை இப்படி பண்ண பார்த்தான், இவனை கைது பண்ணுங்க அப்படின்னதும் போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம என் வாழ்க்கையில வந்துட்டீங்க, உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், ஏன் அந்த இந்திராணி கதையை முடிக்க முதல் உங்க ரெண்டு பேரையும் நான் ஒரு வழி பண்றேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னுட்டு அந்த ஒரு பக்கம் கத்திட்டு போறான். இந்த பக்கம் பார்த்தோம்னா அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி நேரா வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம செழியன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நேரா இந்திராணி அதே பேண்ட்ல தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் எல்லாரும் பேண்ட்ல இருந்து கீழே இறங்குனதும் செழியன் மட்டும் இறங்காம இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம அயலியும் சிவாவும், சார் ஏன் அங்கேயே இருக்கீங்க, இறங்கிட்டு வாங்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் செழியன் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. உங்கள் ரெண்டு பேரும் மனசுலையும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுற வேலைகளெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், போகட்டும்னு விட்டால் ரெண்டு பேரும் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், அவர் ஒன்றும் இந்த வீட்டு ஆள் கிடையாது, ஏதோ அடிப்பட்டதால் ஒரு மனித அபிமானத்தில் இந்திராணி மருந்து போட்டா, அதுக்காக அதான் சாக்குன்னு இந்த வீட்டிலே இருந்துருவாரா என்ன அப்படின்னு இந்த பக்கம் நம்ம செல்வநாயகி கேட்டதும் உடனே அந்த இடத்துல செழியன், இப்படி பிரச்சனைகள் வரும்னு தான் என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன், பரவாயில்ல நான் வீட்டுக்கே கிளம்புறேன் அயலி அப்படின்னு போதும் உடனே நம்ம அயலி மேடம் அண்ணி நீங்களே பாருங்க அண்ணி, உங்களுக்காகத்தான் அவர் கையில் அடிபட்டிருக்காரு, அதனால அவரால் எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக பார்க்க முடியாது, நமக்காக நம்ம உயிரை காப்பாற்றி தியாகம் பண்ண வந்தவங்களை இப்படியே இடையில விடலாமா, இப்போ வேற ஒருத்தவங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா, இல்லைல்ல அண்ணி, அவர் கை சரியாகும் வரைக்கும் அவரை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா, அதனால கண்டிப்பாக அவர் இங்கே தான் இருக்கணும் அண்ணி, கை சரியானதும் அவரை கிளம்ப ப்ளீஸ் அண்ணி, நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா அவரு வருவாரு, கூப்பிடுங்க அப்படின்னு போதும் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்திராணி இல்லை அவ சொல்றது சரிதான் சித்தி, இப்போ யாரோ ஒருத்தங்க எனக்காக இப்படி பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் நம்ம வீட்டில் கூட்டிட்டு அவங்களுக்கு நல்லபடியா மருந்து செஞ்சிருப்பேன், அதனால அவர் கை மட்டும் சரியாகும் வரைக்கும் இங்கே இருக்கட்டும், உள்ள வர சொல்லுங்க அப்படின்னதும் செல்வநாயகி ரித்திகாவால எதுவுமே பேச முடியல. ஸோ வேறு வழி இல்லாம அந்த இடத்துல நம்ம செழியனை கூப்பிட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நேரா செழியன் வீட்டுக்குள்ள வராங்க. இன்னொரு பக்கம் பாவி பாப்பா செம்ம ஹாப்பியா
ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. அப்பா வந்துட்டிங்களான்னு. ஸோ நம்ம செழியனோட கையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்பா இதெல்லாம் அம்மாவால் தானே ஆச்சு, நீங்கள் அம்மா உயிரை காப்பாற்ற போய் தானே உங்களுக்கு என்ன நிலமை அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அம்மாவுக்காக நான் இவ்வளோ சின்ன காயம் அடிபட்டிருக்கேன்னு கூட நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செழியன் வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா இந்திராணி வந்து இங்கே பாரு பாவை, அவரை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை அப்படின்னதும் உடனே பாவை வந்து செழியனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரித்திகாவும் அவங்க அத்தையும் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. எனக்கு கோபமாக வருது, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது நடந்துட்டு போல இருக்கே ரித்திகா அப்படின்னு போது, ஐயோ அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், நீங்கள் என்னன்னா இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, என்னது நீ சந்தோஷமா இருக்கியா, ஏய் முட்டாளாடி நீ, இந்த வீட்டில் என்ன நடக்குது, நீ சந்தோஷமா இருக்கன்னு சொல்கிற, ஐயோ இது கூடவா உங்களுக்கு புரியலத்த, ஆமாம் செழியன் வந்து இந்துவோட ஏன் நீங்கள் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ரித்திகா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது ரித்திகா, சேரக்கூடாது தான் அப்படின்னதும், இங்கே பாருங்க நான் எப்படா இந்திராணி அவங்க புருஷன் கூட சேருவாங்க, இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் போவாங்கன்னு இருக்கேன், நீங்கள் என்ன ஆட்ட அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இந்திராணி மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்மளோட ஆட்சி தான், இந்த வீட்டுக்கு நாம் 2 பேரும் தான் ராணியத்தை, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு போதும், ஐயோ ரித்திகா முட்டாளா நீ, இங்கே பாரு இந்த சொத்துக்கள் உழைப்புகள் இந்த பெருமை பெயர் எல்லாமே வந்துட்டு யாரால தெரியுமா, அந்த இந்திராணி தான், இந்திராணி மட்டும் வீட்டை விட்டு அவள் புருஷன் கூட போயிட்டான்னு வச்சுக்கோ, அத்தனையும் பொட்டுக்கிட்டு போயிடும், நாம் நடுத்தருவுக்கு நிற்க வேண்டியதுதான், பரவாயில்லையா அப்படின்னதும், அதை என்னத்தை சொல்கிறீங்க, ஆமாம் இந்த சொத்து முழுக்க எல்லாமே இந்திராணி பேரில் தான் இருக்குது, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அது எல்லாம் அவள் பிள்ளைக்கும் அவள் புருஷனுக்கு தான் போய் சேரும், இதுவே அவள் புருஷன் இல்லைன்னா அந்த சொத்தெல்லாம் நமக்கு தாண்டி வந்து சேரும், இப்போ சொல்லு அந்த செழியன் கூட இந்திராணி சேரணும்னு நினைக்கிறியா அப்படின்னதும், ஆமால இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காத்த, இல்லைத்த கண்டிப்பாக இந்திராணி அவள் புருஷன் கூட சேரக்கூடாதுட்ட, அதைத்தான் சொல்கிறேன், இங்கே பாரு இப்போ பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கும்ல, அது மாதிரி தான் இப்போது இந்திராணியும் செழியனும் இருக்காங்க, கண்டிப்பாக இந்திராணி இதை சாக்கா வச்சே செழியனை வந்து ஏற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் நிரந்தரமாக செழியன் இந்த வீட்லேயே இருந்துருவான், அவன் மட்டும் இருக்கவே கூடாது, அதனால் கூடிய சீக்கிரமே அந்த செழியனை நாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேண்டிய வேலையை பார்க்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா அயலிஷிவாவை தான் காமிக்கிறாங்க. சார் கோவிலுக்கு போய் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னதும், என்ன இல்லையே சொல்கிற, ஆமாம் இங்கே பாருங்கள் இப்போ இந்திராணி மேடம் தான் கண்டிப்பாக செழியன் அவரை வந்து பார்த்துக்கணும், அதனால் 2 பேருக்கு இடையில் நிறைய நெருக்கங்கள் உண்டாகும், ஸோ கூடிய சீக்கிரமே இந்திராணி மேடம் செழியன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு போதும், ஆமாம்ல அயலி, அதான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி நம்ம அயலியும் சிவாவும் அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ வந்து முடிச்சிடுது. ஸோ நம்ம செழியன் இந்திராணி ஜோடி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும். வாங்க